நம்மை சுற்றிக்கூடிய கருவிகள் நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பணம், பொருளாதாரம் இதெல்லாம் தான் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பணம் இருக்கிறவங்க ஜெயிக்கலாம், பெரிய இடத்துல பிறந்தவங்க ஜெயிக்கலாம், பெரிய சிட்டியில வளர்ந்தவங்க ஜெயிக்கலாம், அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஜெயிக்கலாம், அப்போ ஆயுதம் வச்சிருக்கிறவங்க ஜெயிக்கலாம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு ஜெயிப்பவர்களுக்கான கருதுகோள்களை நாம் குறைந்து கொண்டே சென்றிருக்கிறோம். அவெல்லாம் ஜெயிப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் ஜெயிப்பான், அவ்வளவு மட்டும்தான். இந்த உலகம் முழுக்க வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லோரும் தங்களுக்கான சூழ்நிலைகள், தங்களுடைய சுற்று வட்டாரங்கள், தங்களுடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரென்த் பற்றி கவலைப்படுறதே கிடையாது. கேர் அபவுட் தர் இன்டர்னல் ஸ்ட்ரென்த். தங்களால் என்ன முடியும் என்று யோசித்தவர்கள் தான் வாழ்க்கையில் நடந்த கருத்துக்கு வந்திருக்கிறார்கள். நாம அப்படி யோசிக்காம போறதுக்கான மிக முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. அதை தான் உள்ள நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல் முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பாக பார்க்கக்கூடிய போக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு நாளாக டிவில எல்லாம் நிகழ்ச்சி வரும் இல்லையா? வாரம் 7 நாளையும் ஒரே மாதிரியே பார்த்தா வாழ்க்கைகளுக்கு மாற்றம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய வாய்ப்பை தருகிறது அப்படிங்கிறான். ஒவ்வொரு இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, ஏன் அது அப்படி சொன்னா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான நாள், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த ஒரு நாளை எவ்வளவு ப்ரொடக்டிவா நம்ம மாற்றோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதை வச்சு நம்முடைய வளர்ச்சி இருக்கு. டெய்லி அதை தான் செஞ்சுட்டே இருப்போம். அதே மாதிரி காலையில் இருப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம், பண்ணதே பண்ணுவோம். செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையே நீங்கள் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பதன் வழியாக வாழ்க்கையில் வளர முடியாது. ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 1% முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வர முடியும் என்றால் ஒரு வருடத்திலேயே 375% மாற்றத்தை உங்களால் கொண்டு வந்து விட முடியும். ஆனால் நமக்கு அப்படி தோன்றதுலாம் கிடையாது. கேட்டா பிள்ளையை பற்றி காட்டா முருகன் பேர் வச்சு கிடையாது, தொலையுது. ஏதோ படிப்போம், ஏதோ படித்தோம், அடுத்து காலேஜில் படித்தோம், அப்புறமா ஒரு வேலைக்கு போனோம், ஏதோ ஒன்று பண்ணணும். நோ, எவ்ரி அதர் டே இஸ் a new day அப்படின்னு நீங்க திங்க் பண்றப்ப என்ன பண்றாங்க, என்ன வரும் அப்படின்னா, இந்த நாள் ஒரு புதிய நாள் நீங்க நம்புகிற போது அந்த புதிய நாளைக்கு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க இல்லையா? அடுத்த 100 ஆண்டுகள் வாழப்போவது பற்றி நம்ம கவலைப்படப்படல. அந்த நாளை எப்படி வாழப்போகிறது என்று ஆசைப்படுகிறவர்களுக்கு அது ஒரு புதிய நாள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய நாள். ஏன்னா உங்க கல்லூரியில் ஒரு விழா. இன்னைக்கு காலையில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சா? இன்னைக்கு காலேஜ் போகிறோம், இதெல்லாம் நடக்கும், ப்ராபபிள் டீச்சர்ஸ்லாம் பேசுவாங்க, எல்லாம் புது புது உடைகள் உடுத்திட்டு வருவாங்க, கோபிநாத் வருவாப்புல, ஏதாவது பேசுவாப்புல, இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. பிகாஸ் இட்ஸ் a fresh day. அப்படி ஒவ்வொரு நாளையும் உங்களால் மாற்றிட முடியும்னா அந்த நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும். எப்போதும் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் என்று நீங்கள் நினைக்கிற போது எப்போதும் செய்கிற வேலையை தான் நீங்கள் செய்கிறீர்கள். இந்த நாள் ஒரு புதிய நாள் என்று நீங்கள் நினைக்கிற போது அந்த நாளை சிறப்பானதாக மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். வழக்கமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி சிறப்பாக என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வரும் என்றால் அது ஒரு புதிய நாளாக இருக்கிற போதுதான். எல்லா நாளையும் புதிய நாளாக, சிறப்பான நாளாக மற்றவர்களால் உருவாக்கி தர முடியாது. வருடத்துக்கு 1 முறையோ 2 முறையோ 4 முறையோ கல்லூரியிலே விழா நடக்கலாம். சொந்தக்கார தாய்மொழி வீட்டில் 2 நாள் கல்யாணம் நடக்கலாம். ஏதாவது புதுப்படம் மாசத்துக்கு 2 ரிலீஸ் ஆகலாம். தெரிந்த நண்பனையோ தோழியையோ 1 மாதத்துக்கு 1 முறை நீங்கள் பார்க்கலாம். அப்படி புறச்சூழலுக்காக ஒரு நாளை உங்களுக்கு சிறப்பானதாக மாற்ற வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீங்களே ஒவ்வொரு நாளையும் சிறப்பானதாக மாற்றலாம். உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை